ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எதனால வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் இந்த பூமியில வருவார், அவர் சகல ஜனங்களுக்காகவும் அடிக்கப்படுவார், அவர் சிறு பிராயம் முதல் இப்படி இருப்பார். ஸ்தோத்திரம். அவரை பற்றியதான ஒவ்வொரு காரியமும் யாருக்கு? ஆபிரகாமுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருந்தது, வெளிப்பாடு இருந்துச்சு அப்பவே. அல்லேலூயா. என்னுடைய நாளை காண, என்னுடைய நாள்ங்கிறது கர்த்தருடைய நாளை பற்றி வேதாகமத்தில் பல காரியங்கள், அவருடைய முதலாவது வருகையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய நாள், கர்த்தருடைய நாள். ஸ்தோத்திரம். அவருடைய ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறதான சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாள், கர்த்தருடைய நாள், திருடன் வருகிற விதமாய் வரும். ஸ்தோத்திரம். அவருடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே சூரியன் அந்தகாரமாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அல்லேலூயா. சிவப்பாக மாறும். இப்படி ஆண்டவருடைய வருகையை பற்றி, அவருடைய முதலாம் வருகையை பற்றியதாக இருக்கலாம், அதாவது மாம்சத்தில் இந்த பூமியில் அவர் பிறந்ததை பற்றியதாக இருக்கலாம், இனி வரப்போகிறதான ரகசிய வருகை என்கிற சபை எடுத்துக் கொள்ளப்படுதலாக இருக்கலாம், அல்லது பகிரங்க வருகையாக இருக்கலாம். எதை பற்றியதாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட நாள்? கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாள். ஆனா இந்த ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. எந்த வெளிப்பாடுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் இந்த பூமியில வருவார், அவர் சகல ஜனங்களுக்காகவும் அடிக்கப்படுவார் என்கிறதான ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு இருந்தது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. இப்ப எப்படி கண்டு களி கூர்ந்தார்? ஸ்தோத்திரம். இப்போ வேற ஒரு மனுஷன் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து போய் சொல்ல மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தீமையை பார்க்க மாட்டார், பாவம் இல்லாத சுத்த கண்ணன். சோதர இப்படி அவர் எவ்வளவு வேணும் பாவம் இல்லாதவர். ஆனா அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை எப்படி பார்த்துட்டான், கண்டுட்டான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை பார்க்கணும், எப்படி பார்க்க முடியும்? ஒன்று ஸ்தோத்திரம் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஸ்தோத்திரம் ஆபிரகாம் வாழ்ந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நாளுக்கு அவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கணும். அல்லேலூயா. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஏற்கனவே ஆபிரகாம் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவர்? தேவனோடு பேசுகிறவர், தேவனுடைய நண்பர் என்று பேசிக்கொள்ள அளவிற்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், அவரு எப்படி? ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் இந்த பூமியில வருவீங்க, ஸ்தோத்திரம், மனுஷனா பிறப்பீங்க, சகல மனு குலத்தையும் மீட்கும்படியான ஒரு நாள் வரும், ஸ்தோத்திரம், உங்களை சிலுவையிலே அறைந்து கொலை செய்வார்கள், நீங்க ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களுக்காக மீட்பை கொடுப்பீங்க. இது எல்லாம் நடக்கிறது எனக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனா நான் அதை பார்க்க ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்குன்னுட்டு இப்ப அந்த ஆண்டவர்கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கணும்? கேட்டிருக்கணும். கேட்டா இந்த ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? எப்பா, நீ இருக்கிற காலம் இங்க, நான் வர போறது என்ன 2000 வருஷம் கழிச்சு, உன்னால அது வரைக்கும் உயிரோட இருக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்றேன், உன்னை டைம் டிராவல் பண்ணி உன்னை எங்க கொண்டு போறேன்? என்னுடைய காலகட்டத்துக்கு கொண்டு போய் உன்னை பார்க்க வைக்கிறேன். அப்படிதானே செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இரண்டாவது ஆப்ஷன் தரிசனத்திலே காண்பித்திருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பா, நீ உன்னை டைம் டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது, நீ அவ்வளவு நாள் உயிரோட இருந்துக்கிட மாட்ட. ஸ்தோத்திரம். ஆனா நீ என்கிட்ட என்ன பண்ணிட்ட? என்னுடைய நாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்ட, கேட்டுட்ட. ஸ்தோத்திரம். இப்ப ஒண்ணு பண்ணு, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை. அல்லேலூயா. அதனால தான் அவர் பார்த்துட்டாரு அப்படிங்கிறது யாருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா.